2023ஆம் ஆண்டு நெய்வேலி NLC போராட்டத்தின் போது ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் உள்பட 2000 பேர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிற எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். முக்கியமாக கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனம் சுரங்க 2 விரிவாக்க பணிக்காக அருகே இருக்கக்கூடிய வளையமாதேவி பகுதியில் நெய்வேலி NLC நிறுவனம் நன்கு வளர்ந்திருக்கக்கூடிய விவசாய நிலங்களை அழித்து சுரங்க விரிவாக்க பணியை மேற்கொண்டது. இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்த நிலையில் நெய்வேலி NLC நிறுவனத்தை கண்டித்து கடந்த 2023 ஜூலை 28ஆம் தேதி NLC நிறுவனத்தை முற்றுகையிடும் போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே நடைபெற்றது. தொடர்ந்து NLC நிறுவனத்துக்கு எதிராக பாமக தலைவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் காவல்துறையினர் அன்புமணி ராமதாஸை கைது செய்ய முற்பட்ட பொழுது அந்த போராட்டம் என்பது கலவரத்திலே முடிந்தது. இந்த நிலையில் நெய்வேலி டவுன்ஷிப் காவல்துறையினர் கலவரத்தில் ஈடுபட்டதாக பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட 2000 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்கின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த NLC நிறுவனத்தில் கடந்த 2003ஆம் ஆண்டு கலவரத்தில் ஈடுபட்டதாக 2000 பேர் வழக்கு தொடுக்கப்பட்டதை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்ந்து வழக்கு ரத்து செய்யப்பட்டதற்கு உள்ளூர் பாமக தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி வினோத்.